முன்னாள் அமைச்சர் பொன்முடி விவகாரத்தில் ஆளுநர் தரப்பு நாளைக்குள் உரிய பதில் அளிக்காவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக வழக்கறிஞர் திரு விஜயன் அவர்கள் இணைகிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். என்பதை தெரிந்துதான் செய்கிறாரா அப்படின்ற கேள்வியை நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறாங்க. இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில் சீஃப் மினிஸ்டர் யாரு ரெக்கமெண்ட் பண்றாங்களோ அவரை மந்திரி ஆக்க வேண்டியது. தி அதர் மினிஸ்டர்ஸ் வில் பி அப்பாயிண்டட் ஆன் தி அட்வைஸ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர் பை தி கவர்னர் அப்படின்னு இருக்கு. அதனால கவர்னருக்கு தனி அதிகாரம்லாம் கிடையாது. ஒரு அப்பாயின்மெண்ட் ஆஃப் அ மினிஸ்டரை ஒத்துக்காததுக்கோ இது அடிப்படையா கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன். இதுல ரெண்டாவது அம்சம் என்ன வந்தது அப்படின்னாக்கா, இத கொஞ்சம் ஸ்லைட்டா இந்த ராகுல் காந்தி கேஸோட ஒப்பிடலாம். ராகுல் காந்தி கேஸ்ல 2 வருஷம் அவருக்கு தண்டனை கொடுத்ததுனால எம்பி பதவி போச்சு. ஆனா சப்சிக்வெண்டா அந்த தண்டனை தப்புன்னு சொல்லி குறைச்சி ரிமூவ் பண்ணிட்டதுனால he gets back his MP பொசிஷன். அவர் உடனே அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. அவர் மந்திரியா அப்பாயின்ட் பண்ணிட்டாங்களா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை. he was eligible to appointed as a MP. இப்போ பொன்முடிக்கு he will be eligible to he will get back his அந்த MLA பதவி. மந்திரி அப்படிங்கிறது ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்றாரோ அதுபடி தான் மந்திரி பண்ணணும். அதனால என்னுடைய கருத்து என்ன அப்படின்னாக்கா, கவர்னர் பல விஷயங்கள்ல அவருடைய எல்லைகளை, அவருடைய அதிகார எல்லைகளை தெரியாம தான் நடந்துக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். அதனுடைய ஒட்டுமொத்த கண்காணிப்பை தான் உச்ச நீதிமன்றம் பார்த்து அதை பத்தி ஒரு கருத்து சொல்லியிருக்கு. அதனால கவர்னர் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை தாண்டி அரசியல் சாசன சட்டப்படி என்ன செய்யணுமோ, என்ன யார் சொல்றபடி கேட்கணுமோ அப்படி நடந்துட்டாதான் கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ்லாம் வராமல் இருக்கும். இல்லாட்டி கவர்னருக்கும் மந்திரி சபைக்கும் உள்ள இந்த தொடர்ந்து நடக்கின்ற ஒரு சண்டை மறுபடியும் நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது இருக்கிறார். நன்றி திரு விஜயன், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.